7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் பொற்கால முதல்ல ஓடி வந்துட்டேன் நல்ல பாட்டு செம்மீனே என்ன படம் தெரியுமா நல்லா பாடுறீங்களா செம்மீனே என்ன படம் தெரியுமா எனக்கு தெரியாது அந்த பாட்டு நல்ல பாட்டு தானே இலங்கையில ஒரு பொண்ணை தேடி தெரியுறாங்களா செவந்தியா செவந்தி பேர்ல பாட்டு இருக்கணும் டக்குனு நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்க அந்த செய்தியும் வந்து கிடக்குது அவங்க சம்பந்தப்பட்ட அவங்க தாயையும் இளைய சகோதரனையும் கைது செய்திருக்கிறாங்கண்ணா செவந்திய காணல தானே இவையில பிடிச்சு விசாரிச்சா நீ அவையிலும் சொல்லிவிட எனக்கு எங்களுக்கு தெரியாத மகள் இப்படி பார்த்தா போனா இப்ப எங்கிட்ட தெரியா ஆனா இந்த செவந்திய பார்த்தா இந்த செவந்தியா இப்படி ஒரு காரியத்தை செய்துச்சுன்னு யோசிக்கிற மாதிரி ஒரு செவந்தி முகமா இருக்குன்னு சொல்றேன் முகத்தை பார்த்து இடப்படக்கூடாது செவந்தி ரேவதியா சரியா நான் ஒன்றுண்டா படிப்பும் பட்ஜெட் எல்லாம் நேற்று என்ன மாதிரி நிறைய வாசிப்பு நிறைவேற்றப்பட்டிருக்குது பட்ஜெட் அப்ப 150 மேலதிக வாக்குகள் நிறைவேற்றப்பட்டதான்னு சொல்லியிருக்கேன் செல்வம் எம்பி வாக்களிச்சிருக்காரடா அது கிடக்குது அந்த தெரியும் வந்து கிடக்குது ஒரு பக்கம் ஆதரவு இன்னொரு பக்கம் சிலர் எதிர்ப்பு விலகி போனவர்கள் அதாவது வாக்களிக்காமல் எழுந்து சென்றவர்கள் ஒரு சிலர் அர்ஜுனா எம்பி உள்ளிட்ட 23 பேர் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை என்ற செய்தியும் வந்து கிடக்கு சரியா ஒன்றுண்டா படிப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக மீறல்கள் குறித்து விசாரிப்பதற்கு உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு ஜெனிவா பேரவையில் அறிவித்தார் வெளிவிகார அமைச்சர் என்கிற செய்தி வந்து கிடக்கிறது உங்களுக்கு தெரியும் ஜெனிவா கூட்டத்தொடரில் பங்கேற்க சென்றிருக்கார் வெளிவிகார அமைச்சர் விஜித கேரத் நேற்றைய தினம் ஜெனிவா வளாகத்தில் ஐநா மனித உரிமை ஆணையாளரை சந்தித்து பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டார் அண்ணா எனவே சகல தரப்பினரதும் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்படும் இலங்கையில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் விசாரிப்பதற்கான ஆணை அக்கட்டமைப்புக்கு வழங்கப்படும் என்று இவ்வாறு நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைவாக ஸ்தாபிக்கப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் என்று ஐக்கிய நாடுகள் இருக்குத்தானே மனித உரிமைகள் பேரவையின் வெளிவிகார அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அந்த உரிமைகள் மனித உரிமைகள் பேரவையில வச்சு சொல்லியிருக்கிறார் அண்ணா என்னன்னா வாசிக்க ஆசையா தான் கிடக்கு ஆனா நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற கேள்விக்குறிதான் இருக்கு எங்களுக்கு இப்படி எத்தனை ஜெனிவா கூட்டத்தொடருக்கு போயிருப்பாங்க இந்த கடந்த அரசாங்கங்கள் எல்லாரும் கனேமுல்ல சஞ்சீவின் கொலை இஷாராவின் தாய் சகோதரன் கைதான் இஷாராண்டாவதான் செவ்வந்தி இஷாரா செவ்வந்தி எனும் யுவதியின் தாய் மற்றும் இளைய சகோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பட்ஜெட் மீதான இரண்டாம் வாசிப்பு 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம் ஆதரவாக 155 எதிராக 46 23 பேர் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை இதில் அர்ஜுனா உள்ளிட்ட 23 பேர் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லையா செல்வம் ஆதரவு கஜேந்திரகுமார் எதிர்ப்பு தமிழரசு அர்ஜுனா உட்பட 23 பேர் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை தமிழரசு கட்சியில இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களும் கொஞ்சம் பேரும் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை ஆனா கஜேந்திரகுமார் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார் செல்வம் அடைக்கலநாதன் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் மற்றது இப்ப அரசாங்கத்துக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நாங்கள் பார்க்கும் போது அவர்கள் நினைத்தாலே காணும் என்ற அளவுக்கெல்லாம் எண்ணிக்கை இருக்கிறேன் அதனால பிரச்சனை கிடையாது அளவுக்கு அதிகமா கிடக்கணும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் விரைவில் புதிய சட்டம் மூலம் விசேட குழு நியமனம் அமைச்சரவை பேச்சாளர் தகவல் என்கின்ற செய்தி வந்திருக்குது அதே மாதிரி கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு சந்தேக நபருக்கு விளக்கம் அளிக்கலாம்னா இஸ்லாத்துக்கு எதிரான வெறுப்பு பேச்சு ஞானசேரருக்கு புனையும் கொடுத்திருக்கிறாங்கண்ணா ஏற்கனவே அவருக்கு கடந்த ஜனவரி மாதம் 9 மாத சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு வந்தது அதை எதிர்த்து இப்ப மேல்முறையீடு செய்த ஏதோ இதுல அவருக்கு வழங்கி இருக்கிறாங்க கடவுளிய சிறை தண்டனை என்றுதான் வழங்கப்பட்டது ஆனா இப்போது பிணை வழங்கப்பட்டிருக்கிறது அதிக விலைக்கு அரிசியை விற்கும் புலனறுவை உற்பத்தியாளர் அவருக்கு எதிராக நடவடிக்கை என்கிறால் அமைச்சர் வசந்த சமரசிங்க என்கிற செய்தியும் வந்து கிடக்கு சொல்றாங்க நடக்க மாட்டேன்றது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட மாட்டேன்றது என்று மக்கள் குறை சொல்றாங்க போல இருக்கு நாய்கள் அதிகமாக சோறு சாப்பிடுறாங்க அந்த வீடியோ பாத்தீங்களா ஒரு அரசு தரப்பு பேசிக்கின்றது வர நாமல் ராஜபக்சவுக்கு உயிர் அச்சுறுத்தல் சாகர கேரிய வசம் சொல்லி இருக்காருன்னா நாமல் இல்லடா போய் வராரே
இல்ல அவர் ஏதோ சொந்த ஊருக்கு போனா அங்க அவருக்கு புதை ஒழியாமண்டு யாரோ சொல்லிட்டாங்களாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். அதான் இப்படியான கருத்துகள் வெளியிடப்படுது. இந்தியா கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்திகளை செய்யுமா பல சந்தேகங்கள் எழுகின்றன என்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அதே மாதிரி இலங்கை தமிழரசு கட்சியை பிளவுபடுத்த இடமளியம் என்று கஜேந்திரகுமாருக்கு கொழும்பு கிளை தலைவர் பதில் சொல்லியிருக்கிறார். ஒற்றுமை எனும் கோஷத்தில் பின்னால் ஒளிந்து கொண்டு தமிழரசு கட்சியை பிளவுபடுத்தும் கட்சி தலைவர்களை, குறிப்பாக கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரனையும் தலைவர் சிவஞானத்தையும் இலக்கு வைத்து தாக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் நாடகம் அரங்கேற்றப்படுவதற்கு கட்சி ஒருபோதும் இடமளிக்காது என்று சொல்லியிருக்கிறார். நாடகமாண்ணா? சுமந்திரனையும் சிவஞானத்தையும் இலக்கு வைத்து தாக்குவது நாடகமா? நாடகங்கள் தெரியாதா? உங்களோட நாடகங்கள் நடிப்புகளை பற்றி. பயன்படுத்தாத 3 விமானங்களுக்கு மாதம் $9 லட்சம். பயன்படுத்தாத 3 விமானங்களுக்கு மாதம் $9 லட்சம் குத்தகை அடிப்படையில் வாங்குறது தானே. ஸ்ரீலங்கன் விமான சபை குறித்து நிதி பிரதி அமைச்சர் சபையில தகவல் சொல்லியிருக்காங்க. பாவனையில இல்லாட்டியும் கூட அதுக்கு பணம் செலுத்திட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத செலவு தானே. தேவையில்லாத செலவுகள் தான். அப்புறம் என்ன? சர்வதேச அவதானத்துக்குள் பொறுப்பு கூறல் கோரிக்கை ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் சுட்டிக்காட்டுகின்ற செய்தியும் வந்து கிடக்கு. இவ்வளவு இன்றைக்கு தினக்குரல் பத்திரிகையின் வீரகேசரி பத்திரிகை முக்கிய செய்திகள் தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். பிரதான தலைப்புச் செய்தி இந்த பட்ஜெட் நிறைவேற்றம் என்ற செய்தி தான் வந்து கிடக்கணும். அதை ஏற்கனவே நாங்கள் படிச்சாச்சு. 1989 கிளர்ச்சியின் போது நடந்த பல படுகொலைகள் தொடர்பில் சபையில் வெளியான தகவல்கள் என்ற செய்தியும் வந்து கிடக்கணும். சபையோ நாட்டின் பாதுகாப்பு நிலை தொடர்பில் ராணுவ தளபதியுடன் ஜனாதிபதி முக்கிய சந்திப்பு ஏற்படுத்தியிருக்கிறார். சந்திப்பு போட்டு சட்டை போட்டு காய்ச்சிருக்கிறார் போல இருக்கு. நாமலுக்கு ஊரில புதைகுழியா சாணக்கிய எம்பி சீற்றமா? நீதிமன்றம் படுகொலை செவ்வந்தி இன்னும் நாட்டிற்குள் தான், தாயும் சௌரனும் கைதான், நாட்டுக்குள்ளதான் செவ்வந்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி 15,750 ரூபாய் என்பது பொய். அந்த அரசு ஊழியர்களுக்கு 8,850 ரூபாவை சம்பள உயர்வாமன்னா. மகா சிவராத்திரி விளக்குகளின் ஒளியால் நாம் தேர்ந்தெடுத்த பாதையை ஒளிரச் செய்வோம் என்று ஜனாதிபதி வாழ்த்து சொல்லியிருக்கிறார். மகா சிவராத்திரி தினம் தானே. தமிழரசை அரசு ஏமாற்றுகிறது. கஜேந்திரன் எம்பி என்கின்ற செய்தியும் வந்து கிடக்கிறது. கொட்டாஞ்சேனை கொலையில் கைதான 2 படுகொலை அரசுக்கு தொடர்பா என்கிற செய்தி கேள்விக்குறியுடன் வந்திருக்கிறது. மின் கட்டணம் உயர்கிறதா? சஜித் பிரேமதாச கேள்வி கேட்டிருக்கிறார். ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ. என்னவாம்? இந்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் தான் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்கிற செய்தியும் வந்து கிடக்குன்னா. அதே மாதிரி தமிழக மீனவர்களை தடுத்து நிறுத்துங்கள் என்று இந்திய பிரதி தூதுவரிடம் அமைச்சர் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். குமாரபுரம் மக்கள் மீது கொடூரமாக தாக்குதல் என்று கோதாசன் எம்பி கடும் கண்டனம். தகவல் வழங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானமா? புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணையமுள்ள சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்வதற்கு துப்பாக்கி தாரிய உதவிய பெண் தொடர்பில் வழக்கு. தகவல் வழங்குவர்களுக்கு செவ்வந்தி தொடர்பாக தகவல் வழங்குவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் கிடைக்குமா? வேணா செவ்வந்தியை தேடி எல்லாம் போங்க. செவ்வந்தி பூவெடுத்து பாடு படிச்சது போய் தகவலை கொடுத்துக்கிட்டு சொன்னா 10 லட்சம் 1 மில்லியன் ரூபாய் கிடைக்கும் எல்லாருக்கும். சரியா பண்ண மகா சிவராத்திரி இன்னைக்கு தினம் விழித்திருந்து புஷித்திருந்து என்னன்னா விரதம் இருந்து விழித்திருந்து நாங்கள் இன்றைய நாளில் நிறைய கோயில்களுக்கு போக போறோம். நீங்களும் வர்றீங்களா? நாங்களும் வருவோம். நானும் வருவேன். வருவேன் பேப்பர் படிக்க. நன்றி நன்றி. அது சொன்னது சரியாடா. விழித்திருந்து அது விழித்திருந்து இறைவனை சாப்பிடாம விரதம் இருந்து இறைவனை நினைந்து என்ன இறைவனோடு நாங்கள் சங்கமிக்கின்ற நாள். சரி அண்ணா போட்டு வரேண்ணா. நாளைக்கு சந்திப்போம். பாய் டாடா. பேப்பர் படியம் போலாம்.